ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லி இருந்துக்கிட்டு அடுத்து அங்கே என்ன நடந்திருக்கும், இந்த ரேணுகாவுக்கு என்ன ஆயிருக்கும், அதாவது இந்த சுடருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு அங்கே வீட்டில் வந்து பயங்கரமாக காத்துட்ருக்காங்க. அவங்க அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து வர விஷயம் வந்து ஒரு விஷத்தன்மையான விஷயம், அது ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றது அப்போதைக்கு அவருக்கு தெரியாது. அப்படி என்ன கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி அந்த ராஜேஸ்வரியும் நிஷாவும் பேசிடுறாங்க. அதுதான் உண்மையான கடுமையான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து தெரிய போகுது. அது வந்து அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன இது நடக்குது. அது என்னென்னா, அந்த ரேணுகா இருக்காளே அவள் கண்ணு முழிச்சிடறா. கண்ணு முழிச்சதுக்கப்புறமா டாக்டரும் அந்த ரகு இருக்காளே அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சுடர், நம்ம இன்றைக்கி பத்திரமா வீட்டுக்கு போக போகிறோம். அதாவது நீ வீட்டுக்கு போக போகிற, அங்கே போய் நம்ம பிளான் எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக செஞ்சு முடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு உறுதுணையாகவும் அதுக்கு ஒரு இது ஹெல்ப் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்ல போகிறாரு. அதையே நீ மெயின்டைன் பண்ணிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் உனக்கு கஞ்சி காசிடுவானுங்க. ஏன்னா அந்த இவன் விஜயும் சரி கதிரேசனும் சரி சரியான புத்திசாலிங்க. இவங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டணும், அதுக்கப்புறம் நம்மளை நோண்டி நுங்கு எடுத்துருவாங்க, உடம்புல இருக்க மொத்த எலும்பி எண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், நம்மளுக்கு எந்த நேரத்தில் எப்படி ஸ்கெட்சு போட தூக்குவாங்கன்னே தெரியாது. அதனால் உஷாராக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறதோட வீட்டில் நீ பழகின இடத்துல, நீ பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்தால் தான் உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிட்டை போட போகிறோம். அதை வச்சுக்கிட்டு உன்னை வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத சுடர் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துக்கிட்டு படுத்துக்க ஆரம்பித்தா. ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் என்னவோ எதுவும் தெரியல, மொத்த குடும்பமும் ஒன்றாவது சேர்ந்துச்சு. நம்ம மல்லியை தவிர. மல்லி வந்து வீட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க, இங்கே அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இவ கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்ருக்கேன். டாக்டர் சந்தன அம்மா தங்க வர நம்ம கதையை சேர்ந்துக்கிட்டு, ரேணுகா சொல்லும், என்ன ஆச்சுடா தங்கம், எழுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம ரேணுகா அப்படியே கண்ணை அப்படி முழிக்க தெரியாத மாதிரியே முடிச்சு ஒரு பிட்டை போட்டா பார்த்தியா, அதுதாங்க ஹைலைட்டே. பயங்கரமான பிட்டு போங்க. நம்ம கதிரேசம் உண்மையிலே ரேணுகா மேலே இருக்க பாசத்தினால தான் ரேணுகா செல்லும் ரேணுகா தங்கன்னு சொல்லிட்டு அழகாக கூப்பிட்டாரு. ஆனால் இவன் ஏதோ உண்மையான ரேணுகான்ற மாதிரி ஒரு சீனை போட்டா பாரு, பாப்பா தாங்க முடியலைங்க. அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார், நீங்கள் எல்லாம் எதுக்காக என்ன சுற்றி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டுறா. ஐயோ, என் தங்கத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் தலையை அடிச்சுக்கிட்டால, மாமா அக்கா வந்து எங்களை மறந்துட்டா போல, அதனால் நீங்களாச்சும் பேசுங்க, நீங்கள் பேசினாவாச்சு அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதை பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம், முதல்ல நீங்கள் யாருங்க, கட்டின புருஷனையே அவங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டம் தானே. அதனால தான். அதுக்கப்புறமா டாக்டர் என்னாச்சு, ஏன் இவ யாரை பார்த்தாலும் யார் நீங்கள் யாருங்க கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் சொல்கிறாரு நம்ம டாக்டரு, அவங்களுக்கு மெமரி லாஸ்ங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரியோ அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து சொல்ல, உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இனிமேல் அந்த மல்லி மட்டும் என் அக்கா முகத்தில் முழிக்கவே கூடாது மாமா. டாக்டர் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, அவளுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரியும் அவளுக்கு மனசு பாதிக்கிற மாதிரியும் எது ஒன்றும் அவள் முன்னாடி வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே அவள் வந்து என் அக்காவுக்கு எதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல நிஷா என்னமா பேசிகிட்டு இருக்க, மாப்பிள்ளைக்கு என்ன அது கூடவா தெரியாது, மாப்பிள்ளை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவார், எப்போ எங்கே எப்படி நடத்துக்கணும்னு மாப்பிள்ளைக்கு நல்லாவே தெரியும், நீ ஏமா அவரை வந்து குழப்பிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைப்பா, ஒரு சில விஷயத்த ஒரு சில இடத்துல சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா, அதனால் சொல்லித்தானே ஆகணும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குத்தலாகவே பேசிகிட்டு இருக்கா. சரி, இவன் எங்கேயாச்சும் பேசின்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் விஜய்க்கு இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் மல்லியை விட்டு அவரால் இருக்க முடியாது இல்லையா, அதனால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது இந்த சூழலுக்கு. எனக்கு ஆப்பு வைக்க பார்க்குறீங்க, உங்கள் மொத்த பேரி கதலை வேணும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.